அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவலுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 28வது அத்தியாயம்ங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, பரம்பு நாட்டில் தேக்கன் அப்படிங்கிறவர் காடு அறிகிறதுக்காக 8 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறாரு. அழைச்சிட்டு போகும்போது அங்கே சூழிவேல் அப்படிங்கிற ஒரு மாணவன் அந்த காற்றாற்று வெள்ளத்தில் சிக்கிக்கிறாரு. அவரை யார் காப்பாற்றுறா அப்படின்னு பார்த்தா திரையர் கூட்டத்தில் உள்ளவங்க காப்பாற்றுறாங்க. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். சூழிவேலை எப்படியோ அந்த இன மக்கள் காப்பாற்றி ஊருக்கு, அதாவது அந்த ஊர் எல்லைக்குள்ளே கொண்டு போய் படுக்க வச்சுருக்காங்க. 2 மாதங்கள் கடந்துருச்சுங்க. அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவங்க வைத்தியம்லாம் பண்ணுறாங்க. நேரம் பரம்பு நாட்டில் உள்ள வைத்தியம் இருந்தால் அவனுக்கு இவ்வளோ நாள்லாம் தேவையில்லை, 2 மாதம்லாம், ஓரிரு வாரங்கள்லே அவனுக்கு எல்லாமே சரியாயிருக்கும். ஆனால் இவங்களுக்கு உடல் வலிமை இருக்கே தவிர இவங்களுக்கு அங்கே உள்ள மருத்துவ முறைகள் எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி இவர் தன் நாட்டை நினச்சி பார்த்துட்டே இருக்கார் சூழிவேல். இப்போதைக்கு அந்த பெண் தூதுவையுடைய குரல் இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கார். தூதுவையை ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா, முத அந்த பெண் தானே அந்த பாறை இடுக்கிலிருந்து காப்பாற்ற சொன்னாங்க, அதனால அந்த பெண்ணை நினச்சி பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, ஊரோட நினைவு அப்பப்போ வந்துட்டு போகுது. இனி யாரும் தேக்கன் எல்லா மாணவர்களையும் பயிற்சி முடித்து ஊருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரா, அவருக்கு முன்னாடி நம்ம ஊர் திரும்பிடுவோமா அப்படின்னு நினச்சி பட்டிருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம், பெரிய சத்தமாக கூகுன்னு கேட்குது. என்ன அப்படின்னு திரும்பி பார்க்குறாரு. ஒரு இளைஞனை தோளில் வச்சு தூக்கிக்கிட்டு மற்ற எல்லோரும் கத்திக்கிட்டே வர்றாங்க. அந்த இளைஞனுடைய மேலில் பார்த்தீங்கன்னா அப்படியே குருதி சிந்துது, அதாவது ரத்தம் சிந்திட்டு இருக்கு. ஆனால் அவனுடைய கையில் ஒரு வெற்றியில் இருக்குல்ல, அதை கையில் வச்சுருந்தான். ஆனால் எல்லாருமே அந்த சத்தம் ரொம்ப சந்தோஷ சத்தமாக இருக்கு. அவனை தூக்கி வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் என்ன நடக்குது அப்படிங்கிறது மாதிரி யோசிக்கிறாரு சூழிவேல். எல்லோரும் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு பெரும் மகிழ்ச்சி இருக்குது. என்ன செய்யலை, நம்ம போய் பக்கத்தில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு அந்த சூழிவேல். அப்போ அவரால் எந்திரிக்க முடியலையா, சரி மறுநாள் எப்படியாவது நம்மளை யாராவது பார்க்க வருவாங்க, அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுடுறாரு. அது போலவே மறுநாள் காலையில் யார் வர்றா அப்படின்னா, அவளை பார்க்க அந்த தூதுவைங்கிற பெண் இருக்காங்கல்ல, அவங்க வர்றாங்க. அவள் வந்ததோட இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே அந்த பெண் சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, அவன் காட்டெருமையை வீழ்த்திட்டான், அந்த வீழ்த்தினதோடைய அடையாளமாக வெற்றிலையை பறிச்சுட்டு வரணும், அவன் வெற்றிலையை பறிச்சுட்டு வந்திருக்கான், அதனால தான் ஊரே அவனை கொண்டாடுது அப்படின்னு தூதுவை சொல்கிறாங்க. அப்படியா, எத்தனை பேர் சேர்ந்து அந்த காட்டெருமையை வீழ்த்தினாங்க அப்படின்னு ஒரு வியப்போடு கேட்குறாரு நம்ம சூழிவேல். எத்தனை பேரா, அதெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு ஆள் தான் வீழ்த்தினான் அப்படின்னு தூதுவை சொல்கிறாங்க. உடனே சூழிவேலுக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. என்னம்மா சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் ஒரு காட்டெருமையை வீழ்த்த முடியுமா, எப்படி வீழ்த்தினா, நீ சொல்கிறது எனக்கு நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு சூழிவேல் சொன்னதும் அந்த பெண் சொல்லுது, தூதுவை சொல்லுது, எந்த ஆயுதமும் வைத்து கொள்ளலாம், ஆனால் தனி ஒருவனாக காட்டெருமையை வீழ்த்தி மலைமுகட்டில் இருக்கும் வெற்றிலையை பறிச்சுட்டு மந்தைக்கு வந்தான் அப்படின்னா அவனுக்கு திரையர் குல பெண்ணை திருமணம் பண்ணி வைப்பாங்க. அந்த திரையர் குல பெண் அவனை ஏற்றுக்கொள்வாள். இல்லைனா எந்த பெண்ணும் அவனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டா. அவன் காட்டெருமையை வீழ்த்தி தான் அவனுடைய வீரத்தை காட்டி தான் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தூதுவை சொல்கிறாங்க. சூழிவேலால் நம்பவே முடியலைங்க. எப்படி தனி ஒருவனாக ஒரு காட்டெருமையை வீழ்த்த முடியும் அப்படின்னு மனசில் பேசிட்டே, நான் நம்ப மாட்டேன், போ நீ பொய் சொல்கிற அப்படின்னு சூழிவேல் சொல்கிறார் தூதுவைக்கிட்ட. ஓ, இதே மந்தையில் தான் நான் சொன்னேன் உன்னை பற்றி, ஒருத்தன் பச்சை செடியை எரிய வைக்கிறான், பறவையம்மா இங்கே வைக்கிறான் அப்படின்னு. யாருமா நம்பினாங்க? யாருமே அதை நம்பலை. எல்லோரும் பார்த்த பிறகு தான் நம்பினாங்க. அப்படி இருக்கும்போது நீயும் நேராக பார்த்தா தான் நம்புவேன், அப்புறம் எப்படி நம்ப முடியும் உன்னாலையும் இங்கே நடந்ததை அப்படின்னு தூதுவை சொல்கிறாங்க. உடனே சூழிவேல் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க. மனசு அது எப்படி அவ்வளோ பெரிய எருமையை ஒரே ஒருத்தனால் முடியும் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. எவ்வளவு வலிமை வாய்ந்தவனாக இருந்தாலும் தனி ஒருவனாக ஒரு காட்டு எருமையை அடக்க முடியுமா என்ன, அப்படிலாம் முடியாதே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே பல எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அவள் கொஞ்சம் சோறு கொண்டு வந்தா. இந்த ஒரு மண்வெட்டியில் சோறு, ஊன் சோறுனால் என்னென்னா கறி இருக்குல்ல, கறி சோறு கொண்டு வர்றான். அதை கொடுக்குறான். கொடுத்து அதை சாப்பிட்றாரு. அந்த கறி தொண்டை எடுத்து கடிக்கிறாரு. சுவைத்து திங்கிறாரு சூழிவேலு. என்ன ரொம்ப சுவையாக இருக்கா, சோத்துக்குள்ளே கிடைக்கிறது என்ன கறி தெரியுமா, நேற்று ஒருவன் அடிச்சுட்டு வந்தானே காட்டெருமை, அதோடைய கறி தான்
அப்படின்னு அந்த தூதுவை வந்து சூழிவேல்கிட்ட சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவள் சொல்கிற உண்மை வந்து சூழிவேலோட வயிறு வரை வந்து சேர்ந்துருச்சுங்க. ஆனாலும் நம்ப முடியல. காட்டெருமைகள்கிட்ட இருந்து விலகி செல்லவும் விரட்டினால் தப்பிக்கவும் தானே நமக்கு தெரியும். அதை எப்படி வீழ்த்த முடியும்? காட்டெருமையின் கறியை உண்டுகிட்டே சிந்திச்சுட்டே இருக்கார் நம்ம சூழிவேல். அப்புறம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் கொண்டு வந்த அதுக்கப்புறம் வெற்றிலை இருக்குல்ல, நிறைய வெற்றிலை பறிச்சுட்டு வந்தல, அந்த வெற்றிலையை எடுத்து ஒன்று கொடுக்குறா. உடனே அவர் கேட்குறாரு, சூழிவேல் கேட்குறாரு, என்னது காட்டெருமை கறி தின்னா அந்த காட்டெருமை இலை கொலையை திங்குமே, அது மாதிரி இந்த இலை தலைகளை நான் திங்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்லுது, காட்டெருமையின் கறி ரொம்ப வலிமை வாய்ந்தது, அது செரிக்கணும்ல, அது செரிக்கணும்னா வெற்றிலையை உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிலை எடுத்து நீட்டுறாங்க. வெற்றிலை வாங்கி அப்படி மெல்ல இப்படி கடிச்சு பார்க்குறாரு. அது ஏதோ அதோடைய சுவை வந்து பிடிச்சிருக்கு, கொஞ்சம் காரமாக இருக்குமா பிடிச்சிருக்கு. அவன் கொஞ்சம் மெல்றதை நிறுத்தவே கிடையாது. மறுபடியும் வெற்றிலையை வந்து தூதுவைட்ட கேட்டுகிட்டே இருக்காரு. அவளும் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துட்ருக்கா. அப்போ வந்து அவனுடைய வாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவக்க தொடங்குது. அப்படியே அந்த உதடை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அந்த தூதுவை. மறுபடியும் கையை நீட்டுறான். உடனே வந்து அவன், காட்டெருமையை விட அதிகமாகவே தின்று விட்டாய், போதும் அப்படின்னு சிரிச்சிட்டு அந்த இடத்துல வந்து அப்படியே வைக்கப்பட்டு ஒரே ஓட்டமாக ஓடியே போயிட்டான் தூதுவை. அப்போ நம்ம இந்த கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா நம்ம சூழிவேலுடைய உடல் கொஞ்சம் நல்லா தேறிடுச்சு. எழுந்து நடக்க முடியுது, நல்லா ஓட முடியுது, தாவி குதிக்க கூட முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனால் எல்லாமே முடியுது. இப்போ அந்த தில்லை மரம் இருக்குல்ல, தில்லை மரத்தின் புகை இல்லாமலே காதல் கண்ணை கட்டும். அது மாதிரி ஒரு மாலை வேளையில் தான் வந்து சேர்ந்த அந்த பாறையை பார்த்தபடி ஒரு ஆற்றோரம் அப்படியே உட்கார்ந்துட்டுருக்காரு நம்ம சூழிவேல். அந்த இடத்துக்கு வந்து தூதுவையும் வந்து சேர்ந்துடுறாங்க. 2 பேருமே வந்து பேசிக்கிறாம ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அமைதியாக. பெரும் பாறையாக வந்து திரண்டு நின்றுருக்கு. அந்த பக்கம் வந்து ரொம்ப பாறைகளாக தான் இருந்திருக்கு. இப்போது 2 பேரும் அந்த இடுக்கில் வந்து அமர்ந்துட்டாங்க. பாறையை நகர்த்தி வெளியேற 2 பேருக்குமே வந்து விருப்பம் இல்லை. எண்ணங்கள் எங்கெங்கோ 2 பேருக்கும் போகுது. அதுவும் வந்து சுகமாகத்தான் இருந்தது 2 பேருக்கும். ரொம்ப அந்த அமைதியாக இருந்தாலும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்கும் இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க, பேசிக்கிறவே கிடையாது. அப்போ திடீர்னு வந்து அந்த தூதுவை பெண் வந்து எழுந்துட்டு நான் கிளம்புறேன், எனக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அவன் எழுந்திருக்கிற நேரத்துக்கு அவனுடைய மேலாடை வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஒதுங்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு கரும்பச்சை நிறம் மச்சம் இருக்குது அவளுடைய தோள்பட்டையில். இது என்னது அப்படின்னு அவன் கேட்குறான். அதை பார்த்துட்டு சூழிவேல், ஓ அதுவா, வெற்றிலை மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் குளத்தில் நிறைய பேருக்கு இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை எடுத்து மறைச்சிக்கிட்டு அங்கேருந்து டக்குன்னு வந்து கிளம்பிடுறா. 2 பேருக்கும் காதல் உருவாகுது. நாட்களும் உருண்டு ஓடுதுங்க. கொஞ்ச நாள் கழித்து அடுத்த இளைஞன் வந்து காட்டெருமையை வேட்டையாடுறத பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான். நேரடியாக பார்த்தா தானே நம்புவான். அந்த நாட்களுக்காக காத்திருந்தான். அந்த நாளும் வந்துச்சு. ஊராரோடு சேர்ந்து அவனும் வந்து காட்டோட உச்சி பகுதியில் நின்று வேடிக்கை பார்க்குறதுக்காக நானும் உங்கள் கூட வர்றேன், நான் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். யார்? சூழிவேலும் கிளம்புறான். அந்த பாறை மேலே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த இளைஞன் வந்து அந்த காட்டெருமை எங்கே தண்ணி குடிக்க வருமோ அந்த இடத்துல போகிறாரு. அங்கே ஒரு காட்டெருமை வந்துச்சு. வந்ததோடு அந்த காட்டெருமையை வம்பு இழுக்கிறாரு. வம்பு இழுத்தா அது சும்மா இருக்குமா, அதுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. கோபம் அதிகமானோன்னு அவனை துரத்த பார்க்குது. இவனும் அந்த மலையில் எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த இளைஞன் ஓடுறான். அவன் இளைஞன் ஓடுறதுக்கு பின்னாடி இந்த காட்டெருமை 4 கால் பாய்ச்சலில் ரொம்ப வேகமாக போகுது. எம்மாடி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு சூழிவேல். ஆனால் அவங்களுக்கு ஒரு வியப்பும் கிடையாது. மற்றவங்க நிற்கிறாங்கல்ல நிறைய பேர், ஏன்னா அவங்க அதிகமாக அடிக்கடி பார்த்ததுனால அவங்க இதை வீழ்த்திடுவானோ அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டும் பார்த்துட்ருக்காங்க. வேகமாக ஓடுறான். ஓடிட்டு மறுபடியும் சறுக்கல்ல கீழே இறங்கி ஓடி வர்றான். மறுபடியும் மேலே ஏறி போகிறான். இப்படி வந்து வேகமாக ஓடிட்டுருக்கான். அது ஒரு கட்டத்தில் வந்து அந்த மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காட்டெருமை. ஒரு கட்டத்தில் அந்த காட்டெருமையால் மூச்சு விடவே முடியலை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஆனாலும் அவனுக்கு எந்த ஒரு இளைப்போ எதுவுமே வரல. இன்னமும் வந்து ரொம்ப உற்சாகமாக தான் வந்து ஓடிட்டே இருக்கான். திடீர்னு மக்கள் எல்லோருமே வந்து கூச்சல் பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த வெற்றி கூச்சல்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எந்திரிச்சு பார்த்துட்ருக்காங்க. நம்ம சூழிவேலும் அதை எழுந்து நின்று பார்க்குறான். இப்போ அது மூச்சு வாங்கின நேரம் என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த இளைஞன் இடுப்பில் இருந்த 2 ஆயுதங்களையும் கையில் ஏந்த தொடங்கி ஒரு இடத்துல நின்றபடி அது அவன் பக்கத்தில் நெருங்க விடாமல் உடனே அதை வீசுறதுக்கு முற்படுறான்.
அதுக்கான நேரம் சரியாக இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்கான். திரையர்களுடைய கூட்டம் எல்லாமே பேரெழிகளோடு ஓடையை நோக்கி வேகமாக இறங்கி அவங்க எங்கே நீங்கள் நிற்கிறாங்களோ அங்கே இறங்கி வர்றாங்க. என்ன நடக்குதுன்னே சூழிவேலுக்கு புரியலைங்க. அவனும் சேர்ந்து வேகமாகவே இறங்கி வர்றான். அவங்க அந்த இடத்த அடையும் போது அவன் காட்டெருமையை முழுமையாக வீழ்த்தி இருந்தாங்க. வந்த வேகத்தில் ஒரு கூட்டம் அவனை தோளில் தூக்கிடுச்சுங்க. மேலெல்லாம் மரக்குச்சிகளும் கொடிகளும் அப்படியே விளாராக அப்படியே சீவி இருந்துச்சு. அவன் அவ்வளோ வேகமாக ஓடி இருக்கான். ஆனால் அதை பொருட்படுத்தவே இல்லை. என்ன குச்சி கிழிச்சாலும் எது நடந்தாலும் அவனுடைய ஓட்டம் வேகமாக அதை அதுடைய வேகத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுடைய வேகத்தை கூட்டி இருந்திருக்கான். உடனே இதெல்லாம் பார்த்து அப்படியே வியப்போடு நின்றுட்டுருக்காரு நம்ம சூழிவேல். உடனே அவன் அந்த தோல்லேருந்து இறங்கி நான் போய் வெற்றிலையை பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோழர்களோட வெற்றிலை பறிக்க கிளம்பிடுறான். காட்டெருமையை அடக்குனவன் அந்த மாலைக்குள்ளே வீட்டுக்கு வரணும். அந்த வெற்றிலை பறிச்சுட்டு வந்ததோட மனம் முடிக்கணும் இல்லையா, அங்கே பெண் காத்துட்ருப்பா இல்லையா, அது நடக்கும். அடுத்த கட்ட வேலைகள் அடுத்தடுத்து அவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. பொழுது சாய்வதற்குள்ளே ஊர் மந்தைக்கு அவன் வெற்றிலையை வச்சுட்டான். அதேபடியே வச்சுட்டான். பறிக்க போனவன் வச்சுட்டான். பெரியவங்கள் என்ன எதுக்கு வெற்றிலை வச்சுருக்க, என்ன எந்த பெண் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு பெண் உள்ளே வர்றா. ஓ, இவளுக்கும் உனக்கும் தான் திருமணம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பெண்ணை அந்த பையனோட சேர்த்து வச்சிடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். அந்த ஊன் கறி, அதாவது அந்த சாப்பாடு தான், அந்த எருமை கறி சாப்பாடு தான், அதாவது விருந்துன்னு சொல்லுவோம்ல, அந்த விருந்து தயாராகுது. எல்லாருக்குமே கொண்டாட்டம். இரவெல்லாம் நீண்டுச்சு. வழக்கம் போல் மந்தையிலேருந்து அவனுக்கு ஊன் சோறு வெற்றிலையும் யார் கொண்டு வந்தா, நம்ம சூழிவேலுக்கு தூதுவை கொண்டுட்டு வர்றாங்க. உடனே அதை வாங்கி சாப்பிட்றாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் சொன்னதை நேரில் பார்த்த பிறகு தான் நீ நம்பின அப்படி தானே அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அவன் பதில் எதுவுமே சொல்லாமல் நிற்கிறான். வாழ்வில் முதன்முறையாக தன்னால் ஒன்றை செய்ய முடியாது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் அவன் அந்த நேரம் தடுமாறிக்கிட்டு இருந்தான். அந்த தடுமாற்றத்தை அவளும் உணர்ந்துடுறான். என்ன முடியாது அப்படின்னா, திரையர்கள் அப்படிங்கிறவங்க வலிமை மிகுந்தவங்களாக இருந்தாங்க. நமக்கு மருத்துவம் தான் தெரியும், காடுகளை பற்றின எல்லாம் தெரியும். அப்படிங்கிற போது நமக்கு இவ்வளோ வலிமை இல்லையே, நம்ம இப்படி தூதுவையை திருமணம் பண்ண முடியும்? இந்த இனத்துகளில் பற்றினா அந்த காட்டெருமையை வீழ்த்தினா மட்டும்தான் பெண் கிடைக்கும். அப்படிங்கிற போது நம்மளால் இது முடியுமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ள பல கேள்விகள். இது எல்லாத்தையுமே உண்மையாக நம்ம அன்பு செலுத்தினவங்க உணர முடியும் இல்லையா, அவள் உணர்ந்துடுறா. நம்ம சூழிவேல் அதன்பின் மருக ஒவ்வொரு நாட்களும் அந்த காட்டெருமை நீர் இருந்த வருதில் அங்கே போவார். மறைஞ்சு நின்று அதை பார்ப்பார். அதனுடைய உருவ அமைப்பும் வலிமையும் அதை பார்த்து வியச்சு போயே நின்றுட்டே இருப்பார். சரி, நம்ம சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முறை சீண்டி பார்க்க நினைக்கையில் அது விரட்ட தொடங்கிடுச்சு. படு வேகமாக மலை மேலே ஏறி எப்படியோ அதை கண்ணை கட்டின நேரத்தில் வித்தை காட்டிட்டு அங்கேருந்து உயிர் பிழைச்சி ஊர் சேர்ந்துடுறான். ஆனாலும் அவன் ஓடி வந்ததில் அந்த செடி கொடிகள்லாம் உடம்பெல்லாம் உரசல்ல. அப்போ அவன் உடம்பெல்லாம் அப்படியே புண்ணாக வருது, ரத்தம் வருது. காட்டெருமையோட பாய்ச்சலும் தூதுவையின் மீதான காதலும் சரிசமமாக இருந்துச்சுங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரியலை. அப்போ அவன் ஊருக்குள்ளே நுழைஞ்சதும் ஒரு கிழவி அவன் பக்கத்தில் உட்கார்றான். என்னப்பா, காட்டெருமையை வீழ்த்த போகிறவங்க வெற்றிலையோடு வருவாங்க, நீ என்ன வெறும் பச்சிலையோடு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி நக்கலாக கேட்குறாங்க. அதாவது அவன் அந்த உடம்பெல்லாம் காயமாக இருக்குல்ல, அதுக்கு ஏதாவது மருந்து போடணும்னா அங்கனுக்குள்ளே இருந்த எண்ணெய் இலைகள் போட்டால் எப்படி குணமாகும் தெரியலையா, அந்த பச்சிலைகளை பறிச்சுட்டு வந்ததுனால அந்த வயசான அம்மா நக்கலாக கேட்குறாங்க. இந்த அவமானப்படுறதுக்கு அவனுக்கு அவ்வளோ அந்த இடத்துல ரொம்ப அவமானமாக போச்சு. எல்லாருமே பார்த்துட்டே இருக்காங்க. பால் குரண்டியை எரிக்கவும் பறவையை மயக்கவும் வித்த தெரிஞ்சால் போதும், இதுக்கு வீரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லிட்டாங்க. ரொம்ப அவனுக்கு சங்கடமாக போச்சு. அந்த இடத்துல மற்ற பெண்கள் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு கோபம் அதிகமாகுது. கிளவியை விடுறதா கிடையாது. காட்டுக்கோழியை கூட பிடிக்க முடியாதவன் காட்டெருமையை பிடிக்க போகிறானா, எப்படி பிடிப்பியாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளவி அங்கேருந்து எழுந்து போயிட்டா. இவனால் அந்த வார்த்தையை தாங்கிக்கவே முடியலைங்க. மறுநாள் தூங்கி எழுந்து அந்த மலைச்சரிவை நோக்கி போயிட்டே இருக்கான். அந்த நேரத்தில் பார்த்தா காட்டுக்கோழி அவன் கண்ணு முன்னாடி போனதோட அந்த காட்டுக்கோழி மேலே கோபம் வந்துருச்சு. அந்த கிளவி சொன்னிச்சு இல்லையா, காட்டுக்கோழியை கூட பிடிக்க முடியலைன்னு. அந்த காட்டுக்கோழியை ஒரு பிடிச்சிட்டான், அதை சாகடிச்சிட்டான். ஆனாலும் அந்த கோழியை அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரல. இந்த விஷயம் எப்படியோ அந்த கிளவிக்கு தெரிஞ்சு மறுபடியும் வம்புழுக்கிறதுக்கு நம்ம சூழிவேலுக்கு பக்கத்தில் கிளவி உட்காந்துக்கிட்டு, என்னப்பா கோழி அடிச்சியாம்ல,
கோழி எங்கே அப்படின்னு கேட்குறா. நம்ம சூழிவேலுக்கு நான் கோழி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறது வீரனுக்கு அழகு இல்லைன்னு புரிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் கோழியை கூட பிடிக்க முடியாதவன்னு இந்த கிழவி நம்மள்கிட்ட ஒரு தவறான நினைப்பு வச்சுருக்குல, அந்த நினைப்பை மாற்றணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த கோழியை அடித்தான். உடனே சிந்திச்சுக்கிட்டே சொல்கிறான், எரிஞ்ச இடத்துல கிடக்கு, வேணா போய் எடுத்துக்கோ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அந்த அம்மா சொல்லுது, அந்த வயதான அம்மா, எடுக்க வேண்டியது நீதான்ப்பா, ஏன் எடுக்காமல் வந்த அப்படின்னு கேட்குறா. அவளது கேள்வியோட நோக்கம் என்ன இப்படி சொல்கிறா அப்படின்னு அவனுக்கு புரியலை. அதோடைய கால்களை பார்த்தியா அப்படின்னு அந்த கிழவி கேட்குறா. காட்டுக்கோழியோட காலோட பின்புறம் சிறு விரல் ஒன்று இருக்குமா, அதை போல தாங்க காட்டெருமையின் பின்னாங்கால் குழம்பின் அந்த பின்னாடி ஒரு சின்ன தசை ஒன்று வளர்ந்துருக்குமா. சரியாக அந்த தசையை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களே, அது பின்னாங்கால் நரம்பை இழுத்துக்கிறோமா, அதால் ஓட முடியாதான் நடக்க முடியாதான். அந்த நேரத்தில் அவனை அந்த அந்த காட்டெருமையை வீழ்த்திடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூழிவேலுக்கு ஒரு குறிப்பு சொல்லிருச்சுங்க அந்த கிழவி. சூழிவேல் அன்று பார்த்த காட்சியை நினச்சி பார்க்குறான். அதாவது அந்த அவன் இளைஞன் விரட்டிட்டு போனேன்ல, 3 முறை மலை சரிவின் மேலும் கீழுமாக ஓடுனவன் 4வது முறை கீழே இறங்கும்போது சட்டுன்னு ஒரு இடத்துல அந்த விழுதை பிடிச்சு சுழன்று காட்டெருமையின் பின்புறம் தாக்கினான். அதை யோசிச்சு பார்க்குறாரு. ஓ, இதைத்தான் அவன் செய்தானா அப்படின்னு அவனுக்கு தோணுது. அவனுடைய கோபத்தை கிழவி தூண்டின போது தூதுவை சிரித்துக்கிட்டே போனதுக்கான காரணம் இப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சு. மறுநாள் பொழுது மறைகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சூழிவேல் மந்தையை நோக்கி தடுமாறி நடந்து வர்றான். அவன் மேலே பழையபடி கீறல் காயம் அதிகமாகவே இருக்குங்க. குருதி கசிந்துட்டே இருக்குது. மறுபடியும் ஆற்றில் விழுந்து பாறையில் அடிபட்டு வருகிறானா அப்படின்ட்டு அந்த மக்கள் எல்லோருமே நினைக்கிறாங்க. ஆனால் அவன் கையில் வெத்தலை இருந்துச்சு. வெற்றிலை எதுக்கு இவன் பறிச்சுட்டு வர்றான், ஏன் இவன் உடம்பெல்லாம் கீரலாக இருக்குது அப்படின்னு அங்கே உள்ள மக்களுக்கு எதுவுமே புரியல. வந்தவன் மந்தையில் ஏறி அப்படி அமர்ந்துடுறான். ஊர் வற்றியில் அந்த வெற்றிலை எல்லாரும் அந்த பையங்கள் வர்ற இளைஞர்கள் எங்கே வெற்றிலை வைப்பாங்களோ அந்த இடத்துல வச்சிடுறான். மக்கள் எல்லோருமே கூடிடுறாங்க. யாருக்குமே எதுவுமே புரியல. வெற்றிலையை பறிக்க போய் ஏன் இவ்வளவு காயத்தோடு வந்திருக்கான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அப்போ உடனே வேகமாக 3 இளைஞர்கள் ஓடி வர்றாங்க. மந்தையை நோக்கி ஓடி இவன் அந்த காட்டெருமை இருக்குல்ல, அந்த காட்டெருமை அதை வீழ்த்திட்டான், அதான் வெற்றிலையை பறித்துட்டு வர்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க. அப்படியே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க. ஊர் யாருமே அதை நம்பவே இல்லைங்க. நீ நம்மளுக்கே நம்ப முடியல, அப்படி தான். நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. உடனே அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, ஆமாம், நம்ம பலமுறை மேலும் கீழும் ஓட விட்டு தானே காட்டெருமையை நரம்பு அடிப்போம், இவன் ஒரே முறையில் அந்த பின்னாடி இருக்கிற பின்னங்கள் நரம்பு அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊரார் எல்லாருமே அதிர்ஞ்சு போயிடுறாங்க. சூழிவேல் அந்த ஊர்வட்டியில் வெற்றிலையை வச்சபடி பேசாமல் அமைதியாக இருக்கார். ஊராருக்கு என்ன சொல்கிறதுனே புரியலை. சூழிவேலும் எதுவுமே பேசலை, அமைதியாகவே இருக்கார். இவன் என்ன கேட்க வர்றான், இவன் எதுக்கு வெற்றிலையை கொண்டு வச்சுருக்கான் அப்படிங்கிற மாதிரியே ஊர் மக்களுக்கு புரியவே கிடையாது. அந்த நேரத்தில் அந்த ஊரில் மூத்த ஒரு வயது முதிர்ந்த கிழவர் ஒருத்தர் அந்த கூட்டத்தை விளக்கிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அந்த ஊர் வட்டியில் வச்சுருந்தால வெற்றிலை அதை ஒன்று எடுத்து பார்க்குறாரு. அவனுக்கு அப்படியே வியப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த வெற்றிலை ஆண் வெற்றிலை. சரி, அடுத்த வெத்தலை பார்க்குறாரு, அதுவும் ஆண் வெற்றிலை. அவன் கொண்டு வந்த எல்லா வெத்தலையுமே ஆண் வெற்றிலை அப்படிங்கிறாரு. திரையர்கள் எல்லோருமே திகச்சு போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா மிக சிலருக்கு மட்டும்தான் வெற்றிலை உள்ள வேறுபாடு தெரியும். வெற்றிலையின் பின்புறம் இருக்கும் நரம்பு 3மே ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒன்று போல் இறங்கி இருந்துச்சு அப்படின்னா அது ஆண் வெற்றிலை. மேலே இருப்பது இறங்கி மற்ற நரம்புகள் விலையும் அங்கும் இங்கும் இறங்கியும் ஏறி இருந்துச்சு அப்படின்னா அது பெண் வெற்றிலை. சூழிவேல் ஊர் வெட்டியில் வச்சார்ல வெற்றிலை, அது ஆண் வெற்றிலை அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ இவன் ஆண் வெற்றிலை வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு எதிராக வெற்றிலையா அந்த பெண் வெற்றிலையை ஊராளுக வச்சே ஆகணும். என்ன செய்கிறதுனே புரியாமல் எல்லாருமே விழிச்சிட்டு இருக்காங்க. சரி, இனி புறப்பட்டு வெற்றிலை கொடி இருக்கும் மேல் காட்டுக்கு போவதற்குள்ளே இரட்டிடும். அதன் பிறகு பெண் வெற்றிலை இலையா தேடி பறித்து வர்றதெல்லாம் இயலாத காரியம். ஆனால் பொழுது மறைகிறதுக்குள்ளே எதிர் வெற்றிலையை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஊரோட மரபுங்க. என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோருமே திகச்சிட்டு இருக்கும்போது அந்த தூதுவை பெண் இருக்கால, அவள் மந்தையை நோக்கி உள்ளே வர்றான். எல்லோருக்கும் இப்போ அதிகமாக வியப்பு வருது. இந்த பெண் எதுக்கு உள்ளே வர்றான் அப்படிங்கிற மாதிரி எல்லோருக்குமே சிந்தனை. எல்லாரையும் விலக சொல்லிட்டு அவள் அந்த நடு மந்தைக்குள்ள உள்ளே வந்தவ அந்த ஊர் வட்டில் எதிர் வெற்றிலையை வைக்க வேண்டிய இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல காலை மடக்கி அவள் அமர்ந்துடுறான். வலது தோள்பட்டையில் கிடந்த ஆடையை அப்படி மெல்ல விலக்கிட்டு சூழிவேலின் கண்களை அப்படி நேர்கொண்டு பார்க்குறான். அவளின் தோளில் கரும்பச்சை நிற வெற்றிலை மச்சம் இருந்திருக்கு.
அதற்குள் ஓடிய நரம்பு ஒன்று போல் இல்லாமல் தான் இருந்துச்சு. வியப்படந்த கண்களில் மகிழ்ச்சி கூட பூக்கத் தொடங்குது. ஊருக்கு பின்னங்கால் நரம்பில் அடி விழுந்து சரிந்தது போல் இருந்துச்சுங்க ஊர் மக்கள் எல்லோருக்குமே. இப்போ தான் செய்தி புரிஞ்சுது. இந்த பெண்ணுக்காக தான் இவன் அந்த காட்டெருமையை வீழ்த்தியிருக்கான் அப்படிங்கிறதும், இந்த பெண்ணும் தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு அந்த இடத்துல போய் அமர்ந்துட்டா. இப்போ ஊர் மக்களுக்கு திரையர்களுக்கு இணையான வீரன் சூழிவேல் அப்படிங்கிறத இவன் எல்லாருக்கும் மெய்ப்பிச்சுட்டான். இனி மறுத்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாருமே கொண்டாட்டத்தோ தொடங்கிட்டாங்க. காட்டெருமையோட கறியை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எல்லோரும் ஊன் சோட்டில் பிசைந்து சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க திரையர்கள். அந்த பெருங்கிழவன் மட்டும் கிழவி அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கார். காட்டெருமையோ வெற்றிலையோ பின்னால் இருக்கும் நரம்பில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த கிழவியாக தான் இருக்கும் அப்படின்னு அந்த கிழவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. ஊன் சோறு பரிமாறப்பட்டுச்சு. பச்சை கொடி பற்றி எரிய பறக்கும் பறவைகள் மயங்கி சரிய அந்த இரவு முழுவதும் பெண் வெற்றிலையை விரும்பி சாப்பிட்டாரு நம்ம சூழிவேல். ஆண் வெற்றிலையின் காரம் தூதுவைக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாக்குக்குள் சுழலும் வெற்றிலை நாக்குகளை சுழற்றியது. சிவப்பேரிய இதழ்களுடன் பல இரவுகளை கடந்து ஒரு நற்பகலில் எவ்வியூர் வந்தடைந்தனர் இருவரும். இதோட இந்த கதையை நம்ம பாரி முடிச்சிடுறாரு. பாரி தானே திரையர்கள் பற்றின கதையை கபிலர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போ அவங்களும் எவ்வியூருக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. திரையர்களின் கதை இவ்வளவு வேகமாக போயிட்டே இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அவரை பற்றி அந்த சூழிவேல் கதையை பற்றி சொன்னதுனால தான் அவங்களால வேகமாக நடக்க வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு. இல்லைன்னா நள்ளிரவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கதையின் மயக்கத்திலிருந்து இன்னும் மீளவே முடியாமல் அப்படியே மெய்மறந்துகிட்டே இருக்கார் நம்ம கபிலர். அப்போ பாரி சொல்கிறாரு, இது எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்னாடி நடந்த கதை. அதன் பிறகு திரையர்களுக்கும் வேலிற்குமான அந்த திருமணங்கள் பெரிதாக நடக்கலை. அவர்களுடைய நாடு அது அந்த மாதிரி வேறு மாதிரி ஆயிடுச்சு. எப்போதாவது ஒரு முறை ஊர் வழிபாட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அப்படின்னு என்னுடைய தந்தை சொல்வார். அதுவும் அவரின் தந்தையார் காலத்துக்கு பிறகு வரலை அப்படின்னு சொல்லுவார். உடனே இவர் கேட்குறாரு, நிலப்பரப்பால் ஏற்பட்ட இடைவெளியா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், ஆனால் உயிருக்குள் கலந்துருச்சா நிலவியல் இடைவெளியால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாரி சொல்கிறாரு. அவர் சொல்கிறது நம்ம கபிலருக்கு புரியலைங்க. இளையவளை நன்கு கவனித்து பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பாரி கேட்குறாரு. உடனே கபிலருக்கு புரியாமல் சங்கவையா அப்படிங்கிறா. ஆமாம், என்ன? சின்ன புன்னகையுடன் பாரி சொல்கிறாரு. அவளின் வலது தோள்பட்டையின் முன்புறம் கரும்பச்சை மச்சம் ஒன்று இருக்குது. அவள் வளர்ந்து பெரியவளானால் அது வெற்றிலையின் வடிவம் கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி. கபிலர் அப்படியே திகச்சு போயிடுறாரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. வாய் மட்டும் அப்படியே முணுமுணுக்குது. கதை மட்டும் முடியவே இல்லைங்க. நம்ம அத்தியாயம் மட்டும் இதோட முடிவடைந்தது. அது எப்படிங்க பாரியின் இளைய மகள் சங்கவையோடைய தோள்பட்டையில் அந்த வெற்றிலை மச்சம் வரும்? உங்களுக்கும் சந்தேகமாக இருக்கா? இதை பற்றின கதையை பாரி தொடர போகும்போது நீங்களும் கேட்கணும்னு ஆசையாக? அப்போ என்னுடனே தொடர்ந்து பயணிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் ருத்ரா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணுன்னாலும் லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.